வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தி பேரணியா சென்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில நாடாளுமன்ற வளாகத்துல இருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினாங்க. ராகுல் காந்தி தலைமையில இந்த பேரணியானது நடைபெற்றது. வாக்கு திருட்டு அப்படிங்கிற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 300 பேர் சேர்ந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பேரணி நடத்தினாங்க. இந்த பேரணியில காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 25 கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றாங்க. பேரணியா சென்ற எம்பிக்களை டெல்லி காவல்துறை தடுத்து நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து எம்பிக்களோட டெல்லி காவல்துறை பேச்சுவார்த்தையும் நடத்தினது. இதற்கிடையில பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பான சூழலும் நிலவியது. தேர்தல் ஆணையம் நோக்கி சென்றவங்களை இரும்பு தடுப்பு வேலிகள் கொண்டு போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சஞ்சய் ராவத், கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களை போலீசார் கைது செய்தாங்க.